நீண்ட நாள் என்னுடைய கனவு இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் வருது இல்லையா, அதனால கண்டிப்பா பேசுறேன். டாஸ்மார்க். ஏன்னா இது ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன். நிறைய பேர் நீ அரசியல் பேசாதேன்னு சொன்னாங்க. இது அரசியல் கிடையாது, எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த டாஸ்மார்க்கை பத்தி பேசணும். குடித்து நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வழிதவறி போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஏன் இது வந்து தமிழ்நாட்டுல இளைஞர்களை இது பாதிக்குது அப்படின்னா, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. நிறைய, நானே கிராமத்துல தான் இருக்கேன். கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களும் மற்ற எல்லா ஆண்களுமே என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு தினந்தோறும் குடிச்சிட்டு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. மொத்தமா வேலைக்கு போறாங்கல்ல, மொத்தமா என்ன பண்றாங்க, போய் டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மீதி பணத்தை தான் கொண்டு வந்து தர்றாங்க. சரி, டாஸ்மார்க் மொத்தமா மூடிடலாமா அப்படின்னா, இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இல்லையா, பல வருடங்களாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்து அந்த ஆட்சி மூடணும், அந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி மூடணும்னு. இது என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட இங்க முன்வைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கு நீங்க பதிவு பண்ணுங்க. இது எல்லா கட்சிக்காரங்களும் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும். இது அரசியல் பேச்சு அல்ல. ஆனால் தேர்தல் சமயத்துல பேசினாதான் இது குறித்து ஒரு விழிப்புணர்ச்சி வரும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். என்னுடைய நீண்ட நாள் ஒரு என்னோட மூளைக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. சரி, ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய ஆண்மை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல குழந்தையின்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒவ்வொரு கிராமங்கள்ல கூட இப்போ ஒரு 10 பேருக்கு, ஒரு கிராமத்துல போய் இப்ப கணக்கெடுத்தீங்கன்னா 10 பேருக்கு குழந்தை இல்லை. இதற்கெல்லாம் மதுவும் ஒரு காரணம் இல்லையா? அது மட்டும்தான் இல்ல, மதுவும் ஒரு காரணம். அப்ப வரக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த டாஸ்மார்க் குடித்து ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த டாஸ்மார்க் குறித்து ஏதாவது தேர்தல் அறிக்கை, இப்ப எப்படி நம்ம குடும்பத்திற்கு 2000 தர்றோம், குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1000 தர்றோம், 10,000 தர்றோம், இப்படி சொல்றோம். அப்புறம் அது தர்றோம், இது தர்றோம், இப்படி எல்லாமே இலவசம் தர்றோம், அதுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா தேர்தல் அறிக்கையில. அது மாதிரி டாஸ்மார்க்கை பற்றியும் ஒரு தேர்தல் அறிக்கை அனைத்து கட்சிகளும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுங்க. நான் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கை வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா டாஸ்மார்க்கை மூடணுமா? இல்ல, அப்படிலாம் மூட முடியாது. எல்லா நாடுகள்லயும் டாஸ்மார்க் இருந்திருக்கு. ஏன்னா எல்லா நாடுகள்லயுமே இந்த மது இருக்கு. நம்ம ஆண்டாண்டு மனிதன் தோன்றியதுல இருந்து இந்த மது வந்துகிட்டே இருக்கு. இதை ஒழிக்க முடியாது மதுவை. ஆனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாஸ்மார்க்கை சனி ஞாயிறு 2 நாட்கள் மட்டும் திறந்து வைக்கலாம், மற்ற நாள்ல மூடிடலாம். ஏப்பா அப்ப மொத்தமா வாங்கி வச்சு குடிக்கத்தானப்பா போறாங்க? இல்ல, ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் மொத்தமா வாங்கி வச்சு குடிக்க போறாங்க. அன்றாடம் உழைப்பவர்கள் தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றப்ப ஊதியத்தை வாங்கி கொண்டு டாஸ்மார்க்ல கொடுத்து தான் குடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப டாஸ்மார்க் கடை மூடி இருந்ததுன்னா தினந்தோறும் என்ன 5 நாளாவது குடும்பத்துக்கு முழு பணமும் போய் தாய்மார்கள்ட்ட கொடுத்துருவாங்க. சனி ஞாயிறு வேணா திறந்து வச்சுக்கோங்க. சரிப்பா, வாரத்துல 2 நாள் மட்டும் திறந்தா அரசு இதுல தானப்பா ரன் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வருமானம் டாஸ்மார்க் மூலமா வருது. அப்ப எப்படிப்பா அரசை நம்ம ரன் பண்றதுன்ற ஒரு கேள்வி வரும். எல்லா மதுவோட பாட்டிலோட விலைகளையும் இரட்டிப்பாக்குங்க. 200 ரூபான்னா 400 ரூபான்னு ஆக்குங்க. எப்ப இது மிகப்பெரிய கொடுமையா இருக்குன்னா கொடுமைதான். இதன் மூலமாக இளைஞர்களையும் அதிகமாக குடிப்பவர்களையும் காப்பாற்றலாம் இல்லையா? அப்ப அரசுக்கு வருமானமும் குறையாது இல்லையா? ஏன்னா ஒரு பாட்டில 200 ரூபா கொடுத்து வாங்குறவங்க 400 ரூபான்னு வாங்க போறாங்க. அப்ப அரசுக்கு வருமானம் 50 கோடினா அதே 50 கோடி வரப்போகுது, சனி ஞாயிறு 2 நாள் மட்டும் திறந்து வச்சால். அப்ப குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையும், குடிக்கக்கூடிய அளவு குறையும் இல்லையா? இப்படி நம்ம அளவை குறைக்கலாம், குடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம், குடிக்கிறவர்களுடைய நாளை குறைக்கலாம். வாரம் 7 நாளும் குடிக்கிற ஆளுங்க இருக்காங்க. அவங்க வாரத்துல 2 நாள் குடிச்சிட்டு போட்டோம். ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே வெளிநாடுகள் எல்லாம் இந்த வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். முழுசா ஒன்றும் மதுவை ஒழிக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை இந்த மனித பிறவி இல்லை. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இல்லையா? மூடணும்ன்றதெல்லாம் அது வெட்டி பேச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை யாராவது டாஸ்மார்க் குறித்து தயார் செய்து வெளியிடுங்கள். எல்லா கட்சியுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளியிடுங்க. இல்ல சில கட்சி நான் கண்டிப்பாக மூடுவேன்னா அதையாவது வெளியிடுங்க. என்னுடைய வேண்டுகோள், வருகின்ற தேர்தலில் டாஸ்மார்க் குறித்து தேர்தல் அறிக்கையில் உங்கள் கட்சி எதையாவது வெளியிட வேண்டும். அப்படி என்னுடைய அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதனால்தான் தேர்தல் சமயத்தில் இதை வெளியிடுகிறேன். எல்லா கட்சிக்காரங்களுமே இதை பகிருங்கள். இதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேச பேசதான் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்ச்சி வரும். ஏன்னா நாளைக்கு என்னுடைய பையன் குடிக்கலாம். எல்லாருக்குமே மகன்கள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் பெண்களும் குடிக்கக்கூடிய கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. மது தேவை, அது ஒரு விதமான சந்தோஷத்தை தருகிறது என்றால் அது எப்ப எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்ற இதெல்லாம் மறந்து எல்லாத்துக்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கும் குடிக்கிறாங்க, கருமாதிக்கும் குடிக்கிறாங்க, பிறந்த நாளைக்கும் குடிக்கிறாங்க, செத்ததுக்கும் குடிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆனா வட மாநிலங்களிலிருந்து வந்து இங்க வேலை செய்யக்கூடியவர்கள் குடிக்கிறார்கள் என்றால் இல்ல. ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு வெளிநாடு மாதிரி. இங்க என்ன பண்றாங்க, உழைச்சு எப்படியாவது பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும்னு குடிக்காம இங்க இருந்து அனுப்புறாங்க வட மாநிலத்தவர்கள். அவர்கள் குடிப்பதில்லை. தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் பொருளாதாரம் அதிகமாயிருச்சு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தண்ணி மனித வருமானம் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு இளைஞன் கூட
சர்வசாதாரணமா ஒரு வாரத்துக்கு 5000 சம்பாதிக்க முடியக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு இருக்கு. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு நாம் பெருமைப்படணும். அப்படி எல்லார் கையிலையும் பணம் வந்துட்டதுனால எளிமையா என்ன பண்றாங்க, இளைஞர்கள் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குடியில தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய சினிமாக்கள் அதை தானே காமிக்கிறாங்க. ஸ்மோக் பண்றது, குடிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு. ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி 100 தேரம் சிகரெட் காட்சி வந்துருது, ஒரு 100 தேரம் குடிக்கிற காட்சி வந்துருது. அப்ப இளைஞர்கள் குடிக்கத்தான் செய்வாங்க. அரசு அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை இவற்றில் இருக்கிறது. என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு புதுசா ஏதாவது கருத்து இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்து, வாரம் 2 நாள் சனி ஞாயிறு மட்டும் டாஸ்மார்க்கை திறந்து வையுங்கள், பாட்டிலோட விலையை இரட்டிப்பாக்குங்கள். இதன் மூலம் நமது தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற முடியும். கிராமத்து இளைஞர்களை ரொம்ப காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்ப கிராமத்து இளைஞர்கள் அதிகமாக குடிச்சு, நான் கிராமத்துல தான் இருக்கேன், கண்கூடா பாக்குறேன். தினந்தோறும் சாயந்தரம் குடித்து விட்டு தான் வீட்டிற்கு வருகிறார்கள் வேலைக்கு போறவங்க. ஏன்னா கிராமத்துல இருந்து போறவங்க எல்லாரும் கடினமான வேலைக்கு போறாங்க. சொல்றாங்க கடினமான வேலைக்கு போனா குடிக்கணும்னு. நம்மளுடைய மூதாதைகள்லாம் நம்மளை விட கடினமான வேலை பார்த்தாங்க. நமக்கு இப்ப நிறைய என்ன வந்துருச்சு, இயந்திரங்கள் வந்துருச்சு. இயந்திரங்கள் இல்லாத காலத்துல உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சு. நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தினந்தோறும் குடிச்சாங்களா? இல்ல. இல்லையா? உங்களுக்கே புரிந்திருக்கும். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம். அனைவருக்கும் பகிருங்கள்.